ஏழாவது அறிவு இருந்தால், ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால், உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால், அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவாங்க. வேற என்னது? அதே மாதிரி இந்த காஞ்சி சங்கராச்சாரம் மாட்டினார, அவர் மாட்டுவாரு, அவரோட இருந்த அந்த லலிதாங்கிற பொம்பளை வந்து சொல்லணும்ல யாராவது கற்பனை பண்ணி பார்த்தாங்களா? இல்ல. அப்ப உன்னோட இருந்த ஆளுக்களை உனக்கு எதிராக இந்த சாட்சி சொல்லுவாங்கன்னு உனக்கு ஏன் தெரியல? யார் யார் உனக்கு இணங்குவா, யார் யார் உன்னை மிரட்டுவான்னு உனக்கு தெரிஞ்சா மிரட்டக்கூடிய பொம்பளை போய் தொடர்பு வச்சிருப்பானா? ஒரு பொம்பளை வந்து என்னை தப்பா நடந்தாரு அப்படின்னு மீடியாவில் வந்து அந்த பொம்பளை சொல்லுது. இந்த காஞ்சி சங்கராச்சார கொலைகேசுல மாட்டினார, அந்த கொலைகேசுல மாட்டும் போது அது கூட அவர் தெரிஞ்சா, நம்ம ஒரு ஆளை தூண்டி விட்டு கொலை பண்றோம், கோயில்ல வச்சு கொலை பண்றோம், சங்கரராமனை கொலை பண்றோம், நம்ம தான் தூண்டி விட்டோம், நாளைக்கு மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சா தூண்டி விடுவாரா? அவர் நினைத்தது என்ன? மாட்டிக்குள்ள மாட்டும் நினைத்தார். மாட்டிக்கிட்டாரு இல்லையா? பிந்தி சரி கட்டிக்கிட்டாரு. பிந்தி சரி, அது எப்படி சரி, அதுவும் தனி கதை. எப்படி எல்லாம் சரி கட்டுகிறார்கள் என்பது நான் தனியா சொல்றேன். எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா, இவங்க இன்னைக்கு தலைமறைவா ஓடி திரிகிறது நமக்கு என்ன காட்டுகிறது? இவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பொய். இவங்க எதையும் என்ன கிடைக்கிறது? 6 அறிவுக்கு மேல உள்ள ஒரு அறிவும் இவனோட கிடையவே கிடையாது. விளங்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு பொருளில ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணணும்? இந்த 6 அறிவுக்கு உட்பட்டவன் சொல்லுகிறானான்னு பார்க்கணும். 6 அறிவுக்கு உட்பட்டதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உலகத்துல எல்லாரும் ஞானக்கண்ணு உனக்கு ஏமாத்தி திரிகிறாங்க. இஸ்லாம் மாத்திரம் என்ன செய்யுது? இந்த உண்மையை அப்படி போட்டு உடைக்கிறது. அந்த காட்டு மிராண்டிகள் காலத்துல என்ன சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இருந்த அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அந்த வேதத்தில் குர்ஆன் சொல்கிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் முகமதே, நீ மக்கள்கிட்ட போய் ஆன்மீகத்தை சொல்ல போற, அவங்க இந்த ஞானக்கண் உனக்குன்னு சொல்லி திரியறானுவ, உனக்கு அது இருக்குன்னு நினைச்சிட கூடாது. இந்த சாமியார்கள் சொந்தம் கொண்டாடுற மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ஞானக்கண் இருக்கிறது, 7வது அறிவு இருக்கிறது என்று மக்கள் சொல்லிவிடக் கூடாது. அதனால நீ மக்கள்கிட்ட சொல்லு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது. மறைவான விஷயத்துக்கு அர்த்தம் இந்த 6க்கு அப்பாற்பட்டது. மறைவான விஷயம் என்ன அர்த்தம்? 6க்கு அப்பாற்பட்டது கூட மறைவானதுதான். அப்ப மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் என்று முகமதே நீ மக்கள்கிட்ட சொல்லிரு. நீ ஆன்மீக பணி ஆற்ற, ஆன்மீக பணி ஆற்றும் போது மக்கள்கிட்ட நீ வந்து தப்பான போதனை சொல்ல மாட்ட. ஆனால் மக்களா தப்பா நினைச்சிடக்கூடாது. நீ போய் உனக்கு ஞானக்கன்றுக்கெல்லாம் சொல்ல மாட்ட. நான் உன்னை தூதரை அனுப்பி இருக்கிறேன். நீ மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. எல்லா பயலும் என்ன பண்றான்? எனக்கு ஞானக்கண் இருக்குங்கிறான், 7வது அறிவு இருக்குங்கிறான். நபிகள் நாயகம்ங்கிற ஆன்மீகவாதி சொன்னாரு, எனக்கு 7வது அறிவு இல்ல, ஞானக்கண்டு ஒண்ணு இல்ல. உனக்கு தெரிகிறதாண்டா, எனக்கும் தெரியும், அதுக்கு மேல நான் மனுஷன் தாண்டா அப்படின்னு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். அதை மட்டும் சொல்ல சொல்லல, அந்த லாஜிக் பாருங்க. ஒரு மனிதர் வந்து தனக்கு எதிராக தானே லாஜிக் வைப்பாரா? அவருக்கு எதிராக அவரே வாதங்களை எடுத்து வைப்பாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, மறைவான செய்தி எனக்கு தெரியும் என்று இருந்தால் நல்ல விஷயங்களை நான் அதிகப்படுத்தி இருப்பேனே. மறைவான விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா நன்மைகளா நான் அதிகப்படுத்தி இருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த தீங்கு வந்திருக்காது அல்லாஹ் சொல்ல சொல்றான். இப்ப நபிகள் நாயகத்துக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு வைங்க, தெரிஞ்ச அவங்களை யாரும் அடிக்க இயலுமா? இப்ப எனக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்த வர்றான், எனக்கு தெரியுமே. மறைவான விஷயம் எனக்கு வந்து ஞானக்கண் ஒண்ணு இருந்தால், 7வது அறிவு ஒண்ணு இருந்தால், முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் என்னை குத்த வர்றான்னு சொன்னா அது எனக்கு தெரிந்து விடும். அவன் குத்த கிட்ட வரும்போது நான் குனிஞ்சுக்கிடுவேன், என் மேல குத்த முடியாது இல்லையா? அப்ப குத்தங்க வந்துகிட்டு இருப்பானே, அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும், நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருவேன். என்னை சுட இயலுமா, என்னை கொள்ள இயலுமா, என்னை அடிக்க இயலுமா? அப்ப நபிகள் நாயகம் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, விரட்டப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே. அது எதை காட்டுகிறது? மறைவானது தெரியாதுன்னு காட்டுகிறது. மறைவானது தெரியுமையானால் அவங்களுக்கு கடவாப்பல்ல வெட்டு விழுந்திருக்குமா? வாள் இத்தனை வினாடிக்கு அந்த வாள் வரும், நம்ம கடவாப்பல்லுக்கு நேரம் வரும்னு சொல்லி அந்த இடத்தை தவிர்த்திருப்பாங்களே, வராம போயிருக்குமே. அப்ப மறைவான விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராதப்பா, எனக்கு கஷ்டம் வருதப்பா, ஏன்பா என்னை போய் அப்படி நினைக்கிறீங்க,
எவ்வளவு அழகான வாதம் பாருங்க. உலகத்துல ஒரு ஆன்மீகவாதி இப்படி சொல்லவே மாட்டான். ஆன்மீகவாதி பூரா தன்னை கடவுளாக்குவான், அல்ல கடவுள் தன்மை ஏதாவது தனக்கு இருக்குன்னு சொல்லுவான். இவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் தன்மை கிடையாது, மறைவான செய்திகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்திருந்தால் எனக்கு எல்லாம் நல்லதா ஏற்பட்டிருக்கும், ஒரு கெட்டது ஏற்பட்டிருக்காது. ஆனா கெட்டது ஏற்படுது, கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், துன்பப்படுறேன், பலவிதமா. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு கடையை திறக்க போறோம். அந்த கடையில லாபம் வருமா நட்டம் வருமா அது மறைவான விஷயம். இந்த கடை ஆரம்பிச்சா நஷ்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த கடை ஆரம்பிப்பேனா? ஆரம்பிக்க மாட்டேன். இந்த கடையை ஆரம்பிச்சா எனக்கு லாபம் தான் தெரிஞ்சா நான் ஆரம்பிச்சிருவேன். நல்லதா கிடைக்கும், லாபமா கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப மறைவான இந்த ஞானக்கணி என்று, அதாவது இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டு எங்கேயோ உள்ளதெல்லாம் பார்ப்பேன், பல வருஷங்களை கடந்து பார்ப்பேன், அப்படி எல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னார்கள். அந்த 50 நாட்கள் அந்த அவதூறு வந்து நாட்டில் பூரா பரவுகிறது, வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அது என்ன உண்மைன்னு தெரியலங்கிறாங்க, சொல்ல முடியல, மறைவான தெரியல, அது என்ன நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இஸ்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆன்மீகவாதியா இருந்தாலும் இந்த 6 தான். கடவுள் தூதருங்கிற முறையில சில போதனைகள் அல்லாஹ் கொடுப்பான், அது தெரியும். சில மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பான், அது தெரியுமே தவிர அவர் எனக்கே மறைவானதெல்லாம் தெரியும் என்று அவர் சொன்னதே கிடையாது. என்று சொல்ல போனா மக்கள் சொன்னாங்க, மக்களே உங்களுக்குள்ள ஒரு கேஸ் வழக்கு நடக்கிறது, இந்த பொருள் யாருக்கு சொந்தம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த பொருள் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வர்றீங்க. 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வந்து இது என்னுடையதான் என்று 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறீங்க. இப்ப நான் தீர்ப்பளிக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னிடத்துல 2 பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, அந்த வழக்கு நான் விசாரித்த பிறகு நான் தீர்ப்பளிக்கிறேன். எப்படி தீர்ப்பளிப்பேன்? யாரு அழகா பிரசன்ட் பண்றானோ, அழகா வாதங்களை எடுத்து வைக்கிறானோ அதுதான் சரி என்று நினைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன். உண்மையில் வேற ஒருத்தன் அது சொந்தக்காரனா இருப்பான். ஒருத்தனுக்கு வாயில்லா பூச்சி, வாதங்களை எடுத்து வைக்க தெரியாது, ஒருத்தன் பக்கா கிரிமினல், அவன் தனக்குரியது மாதிரி ஆதாரங்களை திரட்டிக்கிட்டான். இப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க, அட நீ ஏமாறுற மாதிரி நானும் ஏமாந்துருவேண்டா, நீ ஏமாந்து இவன்தான் வாதம் நல்லா பண்றான்னு சொல்லி அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பிய, நீ அளிக்கிற மாதிரியே நானும் அளித்து விடுவேன். இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உண்டா உலகத்துல? இப்படி சொல்லி இருந்தா இந்த மாதிரி அவங்க வழிகாட்டணும் மக்களுக்கு. மக்கள் அப்படி வழங்காம இருந்தார்களே, ஆனாலும் அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து சரியான முறையில் அவங்களை கொண்டு போகக்கூடிய இந்த ஆன்மீகவாதி என்ன செய்யறான்னா அவங்களுடைய மடமையிலேயே தக்க வைக்கிறான், அவங்க மூடத்தனத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறானே. இப்பதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகம் நமக்கு விளங்குகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகம் இருக்கிறத மனிதன் இந்த 6க்கு மேல இல்ல நிப்பாட்டி வச்சது. எவனா இருந்தாலும் சரி 6 தான், 6க்கு மேல இருக்கு. நீ எவஞ்சனால் நம்பாத. பகுத்தறிவுவாதின்னு சொல்றானே அவன் கூட ஏமாந்து போயிடுறான். பகுத்தறிவாதின்னு சொல்றவங்க கூட அவனுடைய தலைவர்கள்ட்ட போய் ஏமாந்துறான். தலைவர்கள் சொன்ன பொய்யானதெல்லாம் நம்புகிறான், அவர்களுக்கு தெய்வ அம்சம் இருக்கிறான் நினைக்கிறான். தலைவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறுக்குத்தனமா உளர்னா கூட அதை முட்டு கொடுத்து நியாயப்படுத்துறான். அது இங்க இருக்கிற இஸ்லாத்துல. அப்ப இது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அறிவுத்திறன் என்ன இந்த 6க்குள்ளதான் இருக்கும். இது ஒண்ணாச்சு. அறிவுத்திறன் போயிருக்கும். அறிவுத்திறன் இல்லாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, அறிவுத்திறன் அதை அறிந்து கொள்ற விஷயத்துக்கு நான் சொன்னேன். அந்த விஷயத்துல நீங்க என்னவா பார்க்கணும்? மனுஷனை மனுஷனா தான் பார்க்க வேண்டும், அவன் யாரா இருந்தாலும் சரி. மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் நீங்க அவனை பார்க்க கூடாது. சரி, அறிவை விட்டுருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஆற்றல் என்ன? ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், ஒரு 50 கிலோ தூக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணான்னு சொன்னா திரகாத்திரமா இருந்தா ஒரு 100 கிலோ தூக்குவான். இன்னும் பெரிய உலகத்திலேயே அவன் தான் பெரிய பயில்வான் என்று சொல்லப்படுறவனா இருந்தா ஒரு 200 கிலோ என்ன செஞ்சுட்டான், தூக்கிட்டாண்டு வைப்போம். 1000 கிலோ தூக்கணா இருக்கானா? 200 கிலோ தூக்கிடுவாங்க. 50 கிலோ தூக்குறவனு இருப்பான், 25 கிலோ தூக்க முடியாதவனு இருப்பான். கொஞ்சம் பெரிய அளவுக்கு பயிற்சி பெற்றவனாகவும் நல்ல திங்கிறவனாகவும் உடற்பயிற்சி செய்யறவனாகவும் சின்ன வயசுல இருந்து அதே வேலையாகவும் ஒருத்தன் இருந்தா மனிதனுடைய சக்தி என்ன? ஒரு 200 கிலோ அப்படி கஷ்டப்பட்டு என்ன செய்வான், தூக்கிடுவான். அதுக்காண்டி எல்லா 200 கிலோ தூக்க முடியாது. அந்த அந்த அமைப்புல எல்லாம் இருக்கணும், அந்த கம்பி எல்லாம் போட்டு. அதுக்காண்டி 200 கிலோ மூட்டையை தூக்கிட முடியாது. அந்த புடிகிடி எல்லா அமைப்பா இருந்தா என்ன செய்வான், அது பக்குவமா என்ன செய்வான், 200 கிலோ தூக்கி நின்று ஒரு பொட்டு போட்டுருவான். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு சக்தி. ஒருத்தன் உங்கள்ட்ட சொல்றான், நான் என்ன செய்வேன், நான் ஒரு 2000 கிலோ தூக்குவேன் அப்படிங்கிறான். தூக்கு காட்டு. 2000 கிலோ தூக்குறேன்னு சொன்னால பொய். அவன் என்ன மனிதனுக்கு கொடுத்த சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல,
சக்திக்கு மேல சொந்தம் கொண்டாடுறான்னு சொன்னா அதை நம்ம நம்புவோமா? ஒரு மனிதன் சொல்றான் நான் 1000 கிலோ தூக்குவேன்னு சொல்றான், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட மாட்டேங்கிறான், போய் சொல்றான் இவனுக்கு தூக்க இயலாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த சாமியார்னு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய